ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை னுடைய 50வது கிளை திருவொற்றியூரில் இப்போ திறந்திருக்கோம். இது சென்னையில் எங்களுடைய 5வது கிளை. ஏற்கனவே 2 வருஷமாக எங்களுக்கு வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வாடிக்கையாளர் சேவை மையம் நடத்திட்டு வரோம். அதை தொடர்ந்து திருவொற்றியூர் மக்கள் தந்த ஆதரவின் பேரிலும் எங்களுடைய நம்பிக்கையின் பேரிலும் இங்கே வந்து கடை ஆரம்பிச்சிருக்கோம். திறப்பு விழா சலுகையாக மார்க்கெட்லேயே எல்லாரும் கொடுக்க முடியாத விலையான ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு எங்களுடைய ப்ரைஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த ப்ரைஸிலிருந்து 2000 ரூபாய் தள்ளுபடியாக கோல்டுக்கு கொடுத்துருக்கோம். சில்வர் டைமண்ட்லேயும் ஆஃபர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம். இது 1 டைம் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆஃபர். எல்லா மக்களும் பயனடைஞ்சிக்கணுங்கிறது இது மூலமாக சொல்லிக்கிறேன். மேலும் இந்த ஆஃபர் அக்ஷய திருதியை வரைக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறது, வாழ்வில் ஒரு முறை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் ஆஃபர் இது. எல்லாரும் வந்து பயனடைஞ்சிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நகைக்கடைனாலே விலையை ஏற்றி குறைக்கிற கான்செப்ட் எங்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் இல்லை. எல்லாருக்கும் ஒரே விலை. எனக்கும் ஓனரான எனக்கும் ஒரே விலை. நாளைக்கு வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை வந்து வாங்கினாலும் அதுக்கும் ஒரே விலை. எல்லாத்துக்கும் ஒரே விலைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஏற்றி இறக்கிறதுக்கான ஐடியாலஜி எங்ககிட்ட இல்லை. அப்புறம் பொழுது விடிஞ்ச ஆஃபர் போடுற பழக்கம் எங்களுக்கு இல்லை. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நகையை வாங்கி முழு திருப்தியாக நகையை வாங்கிட்டு போகணுங்கிற ஒரு மோட்டிவில் மட்டும்தான் நகைக்கடை நடத்துகிறோம். அதுதான் எங்களுடைய கடையினுடைய பிராண்டிங் இமேஜாகவும் பார்க்குறோம். நகை விலை குறைவு வாய்ப்பு இருக்கா? நகை விலை இது வந்து யாருக்குமே தெரியாத கேள்விக்கான பதில் தான். பட் கண்டிப்பாக குறையுங்கிற நம்பிக்கையில் நாங்களும் கடை தொடர்ந்து இல்லை எக்ஸ்பான்ஷன் போயிட்டுருக்கோம். இப்போ வாங்கினாலும் நகை எப்போவுமே கீழே போக போகிறதில்ல. டெம்பரவரியாக குறையலாம், டெம்பரவரியாக என்ன வேணால் நடக்கலாம். பட் இவென்ச்சுவலி நீங்கள் ஒரு வருட காலத்தினுடைய ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நகை விலை ஏறிட்டே தான் இருக்கும். எப்பொழுதுமே நகை வாங்குவதற்கு சரியான தருணம் தான். அதில் வந்து தவறான தருணம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 5-10 ரூபா குறையலாம், திரும்பி ஏற தான் போகுது. ஸோ மக்கள் வந்து பயப்படாமல் நம்பிக்கையாக என்றைக்குமே நகை வாங்கலாம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.